ஒரு பொது சேவை செய்றோம். ஒரு நல்லறம் செய்றோம். இத நம்ம செய்துவிட்டு அமைதியான முறையில் கடந்து சென்றணுமா? அல்லது பகிரங்கப்படுத்தலாமா? என்பதாக ஒரு கேள்வி. இதற்காண்டி பதில் நம்ம குரான்ல பார்க்கலாம். இன் துப்து ஸதகாத்தி ஃபனிஅம்மா ஹிய. நீங்க ஒரு நிதி உதவி செய்றீங்க, ஒரு தர்மம் குடுக்குறீங்க, கொடை குடுக்குறீங்க என்று சொன்னால், அத நீங்க ரகசியமாவும் செய்யலாம், பகிரங்கமாவும் செய்யலாம். 2க்குமே அனுமதி உண்டு என்பதாக குரான் அனுமதித்தருதுன்னு பார்ப்போம். ஆனாலும் இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. எது கடமையான ஒரு செயலாக இருக்கின்றதோ, 5 நேர தொழுகை இருக்குது, ஜக்காத் இருக்குது, இதெல்லாம் நீங்க பகிரங்கமா தான் செய்யணும். ரகசியமா செய்றது நல்லது கிடையாது. அதுல நன்மை குறையும் ரகசியமா செய்தால். காரணம் இதன் காரணமாக இவரு தொழுகையே வர்றதில்ல, ஜக்காத்து குடுக்கறதில்ல என்பதாக அவப்பேர்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாரி கடமையான காரியங்கள பப்ளிக்கா தான் செய்யணும், பகிரங்கமா செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா எது சுன்னத்தான உபரியான காரியங்களா இருக்கின்றதோ, அதெல்லாம் ரகசியமா செய்றது தான் நன்மை அதிகம்ன்னு பார்ப்போம். முன்பின் சுன்னத் இருக்குது, தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது, ஒரு நிதி உதவி செய்ய போறோம், ஒரு சதக்கா, ஜக்காத் இல்ல, சாதாரண சதக்கா செய்ய போறோம். அல்லது உடலாலோ, பொருளாலோ வேற எந்த உதவி செய்தாலும், அதனை நம்ம ரகசியமா வைப்பது தான் சரியானதா இருக்குது. அதுதான் நன்மை அதிகம்ன்னு பார்ப்போம். குர்ஆன்ல சொல்லுவான் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. முஸ்லிம்களே, நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்து போட்டு அதை சொல்லி காட்டி உங்களுடைய நன்மையை நீங்க இழந்துராதீங்க என்பதாக கண்டிக்கும். எனவே ஒரு நல்லறம் செய்து போட்டு சொல்லி திரிவதுங்கிறது கூடாது. அதன் காரணம் நன்மை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு பார்ப்போம். எனவே நாம ஒரு நல்லறம் செய்து போட்டு வாயால சொல்றதே கண்டிக்கத்தக்கது என்று சொன்னால், இன்று சில பேர்கள் வீடியோவும் போட்டோ எடுத்து வைரல் ஆக்குறாங்க, இந்த மாதிரி செஞ்சோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி செய்யக்கூடியது நம்முடைய நன்மையில் குறைந்து போயிடும். ஒண்ணு இஹ்லாஸ், தூய்மை, அல்லாஹ்வுக்காண்டி மட்டும் செய்றோம் என்பதில் அந்த நன்மையில அந்த எண்ணத்துல குறைவு ஏற்படுது. யாருக்கு குடுக்குறோமோ அவங்களுடைய சுயமரியாதையிலும் பாதிப்பு ஏற்படும். எனவே பகிரங்கப்படுத்துறதெல்லாம் கூடாதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஹதீஸ் பார்த்திருப்போம்ல, வலக்கை குடுக்கிறது இடக்கைக்கு தெரிய முடியாத அளவுக்கு ரகசியமா செய்யணும். இந்த மாரி குடுக்கும்போது அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழ நாளைக்கு அல்லாஹ் நிழல் தருவான்லாம் பார்ப்போம். எனவே ரகசியமா செய்றது தான் சிறந்ததுன்னு பார்ப்போம். ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில சமயங்கள்ல கொஞ்சோண்டு நம்ம வெளிய காட்டுறதுக்கும் அனுமதி உண்டு. ஒரு பேரிடர் வந்துச்சுல்ல, சுனாமி, கொரோனா நேரத்துல முஸ்லிம்கள் செய்த அந்த சேவைகள்லாம் அலாதியானது என்பதாக மற்றவர்களால் பாராட்டப்பட்டுச்சு. இதன் காரணமாக 2 சமூகத்துக்கு மத்தியில, 2 சகோதர மத்தியில ஒரு இணக்கம் ஏற்படுது. நட்பு வளரும், நட்பு பலப்படும். இந்த மாரி தேவைகளுக்காண்டி மட்டும் நாம வெளிப்படுத்துறதுக்கான அனுமதி உண்டு. மற்றபடி பொதுவான முறையில் நான் ரகசியமாக செய்வதுவே சிறந்ததுன்னு பார்ப்போம்.